இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தூறல் மழையுடன் மணிக்கு 8 முதல் 20 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பயிர்களில் பயிர்க்கழிவு மூடாக்கு இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரப்பதத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் உழுது நிலங்களில் இரவி சோளம் விதைக்க ஏற்ற பருவமாகும். மழையினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். கம்பு பயிர் செய்வதற்கு இது உகந்த பருவம். ஆதலால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவை பயிராக விதைப்பு செய்து நீர்ப்பாசனம் செய்யவும். விதைப்பதற்கு முன் விதையை 1 லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சில் 31.8% ஈசி 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கொடுக்கவும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் மழை இல்லாத வேளையில் மருந்து தெளிக்கவும். இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர்பகுதியில் சேமிக்கவும். இடியுடன் மழையும் எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் மற்றும் மேற்கு மலை அடிவார பகுதிகளுக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் கோடை பருவத்திற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது 1 ஹெக்டருக்கான 20 சென்ட் நாற்றாங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும். களிமண் நிலத்திற்கு 4 கிலோ ஜிப்சமும் 1 கிலோ டிஏபி 1 சென்ட் நாற்றாங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த 10ஆம் நாள் இட வேண்டும். இது வேர் அறுபடாமல் நாற்றுக்களை பறிக்க உதவும். நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக தழை, மணி, சாம்பல் சத்துடன் 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் 200 கிலோ ஜிப்சமும் இட வேண்டும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். கால்நடைகளுக்கு காற்றின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர் பொருள் உட்கொள்ளும் அளவும் குறையும். இதனால் பால் உற்பத்தி குறைய தொடங்கும். எனவே பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும். 3 மாத வயதுடைய கன்றுக்குட்டிகள் மற்றும் 2 மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நாற்றாங்கால் அமைக்க அதிக ஈரப்பதம் குலை நோய் அதிகரிக்க வாய்ப்பு. எனவே நிலத்தில் நீர் போதுமான அளவு பார்த்து கொள்ளவும். சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் தேக்கிய நீரில் தெளித்து நாற்றாங்காலை 30 நிமிடம் ஊற வைத்து பின் நடவு செய்யவும். மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் முந்தைய வாரத்தில் மழைப்பொழிவு இல்லாத இடங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கக்கூடும். இதனால் விளைச்சல் பாதிக்கக்கூடும். எனவே விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மழை இல்லையெனில் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பருத்தியில் லேசான மழையை பயன்படுத்தி உரமிடவும். மண் அணைத்து செடிகள் நன்கு வளர இடை உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவில் ஈரம், காற்றின் ஈரப்பதம் மற்றும் சூடான வானிலை ஆகியவை ஆந்த்ராக்னோஸ் நோய் தொற்றுக்கு சாதகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கார்பன்டாசி மற்றும் மேன்கோசெப் 0.25% கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த நோய் பூஞ்சை வயலில் இருந்து சேமிக்கும் இடத்திற்கு பரவுகிறது. எனவே வயல் துப்புரவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் சேமிப்பதற்கு முன் நீர் நேர்த்தி 50 முதல் 55 டிகிரி செல்சியஸ் 15 நிமிடங்கள் செய்ய வேண்டும். அல்லது மாம்பழங்களை ஃபெனோர்லைல் கரைசலில் 500 ppm 5 நிமிடங்கள் நனைக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை ஈக்கள் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த குறைவான மழைப்பொழிவு போதுமானதாக இல்லை. எனவே என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் மைதா கரைசலை தெளிக்கவும். மஞ்சள் குச்சி பொரியை வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிலக்கடலையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் செடிக்கு மண்ணணைக்கவும். காய் சொறி மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சத்தை செடிகளுக்கு அருகில் இடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாட்டிற்கு கோடைக்கால மேலாண்மை முறைகள் வெயில் நேரங்களில் மேய்ச்சலை தவிர்க்க வேண்டும்.
அதற்கு பதிலாக மாடுகளை காலை 6 முதல் 10 மணி மற்றும் மாலை 4 முதல் 6 மணி ஆகிய நேரங்களில் மேய்ச்சலுக்கு விடவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இவற்றின் தாக்குதலால் இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். பயிரை முழுவதுமாக தாக்கி அதன் சாற்றை உறிஞ்சுவதால் பயிரின் வீரியம் குறைந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும். மேலும் தாக்குதல் தீவிரமாகும் போது பயிர் வாடி முற்றிலுமாக காய்ந்து போகும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 60 மில்லி புங்கம் எண்ணெய், 60 மில்லி இலுப்பை எண்ணெய், 60 மில்லி வேப்ப எண்ணெயுடன் 10 மில்லி ஒட்டும் பசை, 10 கிராம் காதி சோப் சேர்த்து நன்கு கலந்து 12 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். இயற்கையான முறையில் விளக்கு பொறிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். நிலத்தில் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். நிலவும் பருவச் சூழ்நிலையில் தென்னையில் சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவ்வண்டின் தாக்குதலால் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும். புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும். மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்கள் இரையும் சத்தம் கேட்கும். தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன. அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 1 ஃபெரமோன் பொறி வீதம் வைக்க வேண்டும். அதாவது 5 லிட்டர் வாளி ஒன்றில் 3 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ ஆமணக்கு பின்னாக்கு, 2 அழுகிய வாழைப்பழம், 2 அன்னாசி பழத்துண்டு மற்றும் 100 கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லது ஒரு மரத்திற்கு 100 மில்லி தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மருந்தினை கலந்து வேர் வழியாக கொடுக்க வேண்டும். மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு உடன் 10 மில்லி ஒட்டு பசை தேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 1 ஏக்கருக்கு 50 கிலோ இடுதல். பர்ஃபியூரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசெப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கத்தரியில் தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் காய்ப்புழு தாக்குதல் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளின் நுனியை கிள்ளிவிட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைத்து அந்து பூச்சிகளை கவர்ந்து கண்காணிக்க வேண்டும். பொருளாதார சேதநிலை தாண்டும் போது வேப்பங்கொட்டை 5% கரைசல் தெளிக்க வேண்டும். அல்லது ஸ்பைனோடிரன் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பருத்தி பயிரில் தற்பொழுது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் 50 முதல் 70 நாள் வயதுடைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக 10 லிட்டர் தண்ணீருக்கு தயோமீதாக்சம் 25 WG 2 கிராம் அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும். தற்போது கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மழைநீர் வீணாகாமல் நிலத்தடியை சென்றடைய வரப்பை உயர்த்தி அமைக்க வேண்டும். அதே சமயம் அடிமண் இறுக்கத்தை சரி செய்ய உளி கலப்பை கொண்டு 0.5 மீட்டர் ஆழத்திற்கு 0.5 மீட்டர் அகலத்திற்கு குறுக்கும் நெடுக்குமாக உழவு மேற்கொள்ள வேண்டும். தர்பூசணி சாகுபடி செய்துள்ள பகுதியில் தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த ஊதாவர்ண ஒட்டுப்பொறி 1 ஏக்கருக்கு 5 வீதமும் இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும்.
இதைத் தொடர்ந்து பொருளாதார சேதநிலை தாண்டும் போது தயாமீதாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2 கிராம் வீதம் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் தெளிக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயாமீதாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ராக்ளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்ய பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் அசோஸ்பைரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மணல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும். கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் பொக்காபோயிங் தாக்கம் காணப்படுகிறது. இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குருத்து காய்ந்து காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 0.6 மில்லி அல்லது கார்பன்டாசிம் 10 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். கரும்பிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த TNAU கரும்பு பூஸ்டரை கரும்பு நட்ட 45, 60 மற்றும் 75வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 1 கிலோ, 1.5 கிலோ மற்றும் 2 கிலோ வீதம் முறையே 200 லிட்டர் தண்ணீரில் தேவையான ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும்.